150. தக்காளி 120. அருமிளகாய் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. அடுத்தது 100 ரூபா. இது கோவா 150 ரூபா ஒரு கிலோ. தேசிக்காய் தேசிக்காய் 120 ரூபா. தேசிக்காய் நல்லா குறைஞ்சிட்டு ஒரு கிலோ. பப்பாசி கிலோ 250 ரூபா. அன்னாசி கிலோ 500 ரூபா. நூறு பத்திலே 650 ரூபா. இதை அப்புறம் 140 ரூபா கிலோ. லீக்ஸ் 350. டுபாய் பூசணிக்காய் எவ்வளோ? துவா பூசணிக்காய் கிலோவுக்கு 200, சில்லறைக்கு 240. மரக்கரை இப்போ புல்லா மாசி மாதம் புல்லா மலிவு எல்லாம் மலிவு வேணும். எல்லாம் மலிவு. 100 ரூபா. மலிஞ்சிட்டேண்ணே. மலிவு தான் எல்லாம் மலிவு தான். மரக்கரை எல்லாம் மலிவு தான். அந்த ஃபுல்லாகவே இங்கால மாறியாச்சு. 250 பெருசாக 180 ரூபா. இது பார்த்தீங்கன்னா கொடியாமம் சிக்னல். இது A9 கண்டு இது கொடியாமம். கொடியாமம் சந்தை போய் பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே இந்த கொடியாமம் சந்தையை பதிவு செஞ்சுருக்கேன். அதாவது பிலாப்பழ மூட்டம் வந்து கொடியாமம் சந்தையை பதிவு செஞ்சேன். அது பிறகு கனாலது பிறகு வாரம். சந்தை வாயில் காளி கோயில் பார்த்தீங்கன்னா கொடிகாமம் சந்தை வாயில் பதியுரை ஸ்ரீ காளிதேவி தேவஸ்தானம். கோயிலில் பேர் கொடிகாமம் சந்தை வாயில் காளிதேவி தேவஸ்தானம் பாருங்க. பழமையான கோயில். முதல்ல வந்து இதெல்லாம் சந்தை இருந்தது. இப்போ வந்து புதுசாக கட்டப்பட்ட இடம். சந்தை உள்ள இருக்க மாறியாச்சு. நாங்கள் அதுக்கு பார்ப்போம். பிலாப்பல் சந்தையெல்லாம் வந்து நடுவில் மாறுது. இந்த இடங்கள் ஃபுல்லாக எல்லாமே கலட்டிட்டு பாருங்க. கலட்டிட்டு இப்போ சந்தை ஃபுல்லாகவே இங்கால மாறியாச்சு. பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 27ஆம் தேதி இன்றைய நாளில் மரக்கறிகள் அண்ணா என்ன விலை கத்திரிக்காய் ஒரு கிலோ? கத்திரிக்காய் 300. போஞ்சி 240. உருளைக்கிழங்கு 150. தக்காளி 120. அருமிளகாய் 400. பாவக்காய் 400. பீட்ரூட் 140. கோவா 150. கேரட்டு 200. பைத்தங்க 400. அங்கே இப்போ தேசிக்காய் விலை இல்லை. தேசிக்காய் 200 ரூபா. தேசிக்காயெல்லாம் நல்லா விலை குறைஞ்சிட்டு. பெரியவங்க 180. பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைய மரக்கறி விலை விவரம். இது வந்து கொடிகாம சந்தையில். இதில் பச்சை தக்காளி இருக்கு. என்ன பச்சை தக்காளி? கிலோ 150 ரூபா. பச்சை தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபா. என்ன பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் 180. சின்ன சின்ன 250. பெருசாக 180 ரூபா. அதனால பெரிய பூசணிக்காய் எல்லாம் வருது. யூடியூப் ஜெஃப்னா பாடா. அண்ணா கீரை என்ன விலை? கீரை 100 ரூபா. பொன்னாங்கானி 120. வல்லாரை இல்லையே? வல்லாரை இல்ல. குமுட்டில் இருக்கு 80 ரூபா. லீக்ஸ் 350. டுபாய் பூசணிக்காய் எவ்வளோ? துவா பூசணிக்காய் கிலோவுக்கு 200, சில்லறைக்கு 240. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு விலை காட்டியிருப்பேன். இது ரசகிழங்கு ராசவள்ளி 350 வரலாம். எங்களோட ஊருக்குள்ளங்க. இதான் வந்து இன்றைய விலை வரும். நன்றி அண்ணா. பார்த்தீங்கன்னா தெற்கிற்கே எல்லாம் இருக்குது. பாருங்க பழைய இடத்த பாருங்க. அப்படியே ஃபுல்லாகவே கலட்டி எல்லாமே கலட்டி ஆக்சுவலா.
கோவா இல்லைண்ணே நல்ல பெரிய கோவால இருக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபாயாம். பெரிய என்ன பெரிய வெங்காயம்? 200. அது மாதிரி பச்சை தக்காளி இருக்குது. என்ன விலை? 200 ரூபா. வாழைக்காய் 200. கீரை 100 ரூபா. கீரை 100 ரூபா. கிட்டத்தட்ட இப்போ மரக்கறி விலையெல்லாம் இறங்கிட்டேண்ணா. இப்போ பண்ணாக்கள் இப்போ அந்த சந்தையிலேருந்து எப்போ இங்கே வந்தீங்க? ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகுது. எப்படி போகுது இது மரக்கறி வியாபாரம்? அண்ணா எவ்வளோ வியாபாரம் சரிங்க? 15 ரூபா. சரி சரி ஓகேண்ணா. வெங்காயம் பண்ண விலை? இது 200 சரி சரி இப்போ நல்லா இறங்கி மரக்கறி. ரைட்டு. இல்லை பெரிய வண்டிக்கு அது என்ன இல்லைண்ணா? 480 ரூபா. என்ன பால் வண்டின்னு சொல்கிறாரு? பால் வண்டி 480 ரூபா. மற்ற இடங்கள் பார்க்குற முறை நல்ல பெரிய வண்டிக்கு அதெல்லாம் காட்டினேன். ஆனால் கத்திரிக்காய் என்ன விலை கிலோ? கத்திரிக்காய் 300 கிலோ. இது வெள்ளை கத்திரி? வெள்ளைக்காய் 400. இது மட்டி இல்லைண்ணா, இது மட்டி கத்திரியாது. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 150 கிலோ. தக்காளி? தக்காளி 120 கிலோ. பாவக்காய்? பாவக்காய் 350. கேரட்டு? கேரட்டு 400. வாழைக்காய்? வாழைக்காய் 150 கிலோ. லீக்ஸு? லீக்ஸ் 350. பைத்தங்காய்? பைத்தங்காய் 350. சின்ன வெங்காயம்? சின்ன வெங்காயம் 250. எப்படி கண்ணா மரக்கறி விலை வராங்க? ரகமான இப்போ ரைட் ரைட்டு. அப்போ எப்படி போகுது வியாபாரங்கள்லாம்? வியாபாரம் பரவாயில்ல. அண்ணா எவ்வளோ இந்த சந்தையில் இருக்கீங்க? 3 வருஷம். 3 வருஷம். ரைட்டு. அது மாதிரி ராசவள்ளி கிழங்கு இருக்குது. ராசவள்ளி கிழங்கு வந்து கிலோ 400 ரூபா. வத்தாள கிழங்கு வந்து 200 ரூபா. எல்லாருமே எடுத்துக்கொண்டு அண்ணா என்ன வத்தாள கிழங்கு? பத்தாள் என்ன சில்லறை விலை 200 ரூபா. 200 ரூபா. மலிஞ்சிட்டண்ணே? மலிவுதான், எல்லாம் மலிவுதான். மரக்கறி எல்லாம் மலிவுதான். மரக்கிழங்கு? மரவள்ளி கிழங்கு 180 ரூபா ஒரு கிலோ. பாவக்காய்? பாவக்காய் 300 ரூபா. கரிமிளகாய்? கரிமிளகா ஒரு கிலோ 300 ரூபா. வண்டி? வண்டி 250 ரூபா. உருளைக்கிழங்கு? 150 ரூபா ஒரு கிலோ. தக்காளி? தக்காளி கிலோ 120 ரூபா. கேரட்டு? கேரட் 300 ரூபா. சம்பளம் கேரட் யாழ்ப்பாணம் கேரட் 200 ரூபா. கத்தரி? கத்திரி 300 ரூபா ஒரு கிலோ. கோவா? கோவா 150 ரூபா ஒரு கிலோ. தேசிக்காய்? தேசிக்காய் 120 ரூபா. தேசிக்காய் நல்லா குறைஞ்சிட்டு ஒரு கிலோ 120 ரூபா. ஆனால் எப்படி போகுது மரக்கறி எல்லாம் வேலை எப்படி ஏற்ற மாதிரி இறக்கமா? மரக்கறி இப்போ புல்லா மாசி மாதம் புல்லா மலிவுதான். எல்லாம் மலிவேண்ணே? எல்லாம் மலிவு. ரைட். ஆனால் இப்போ அந்த கொடியாமல் அந்த சந்தையிலேருந்து இப்போ இங்கே மாதிரி எவ்வளோ காலம்? மாற்றி இப்போ 1 மாதம் ஆச்சு. 1 மாதம். இது இங்கே இதெல்லாம் இருக்குது. என்ன ராசவள்ளிக்கலாங்க? என்ன ராசவள்ளிக்கலாங்க? ராசவள்ளி ஒரு கிலோ 300 ரூபா. ரைட். பூசணி? 100 ரூபா கிலோ. ரைட்டு. ஓகே நன்றி. மரக்கறியெல்லாம் மலிவாக கொடியாந்து விளைச்சணும் வாங்கலாம். சரி அண்ணா. ஓகே மலிவாக கொண்டான். ஓகே நன்றி. பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைய மரக்கறி விலை விவரம். கொடிகாமம் சந்தை 27ஆம் தேதி 2ஆம் மாதம். காரணம் எவ்வளோ பேர் சொல்லி கொண்டு வாங்க முடியும்னு சொல்லி இப்போ பாருங்கள். அப்படியே வெற்றில் அப்படியே அடிக்கணும். அப்படியே நிறைய வெற்றில கட்டு எவ்வளோ வெற்றில பாருங்க. இதில் அது என்ன வெற்றில என்ன இல்லை? இப்போ 100 வெற்றில வந்து 650 ரூபாய். பாருங்கள் எப்படி அடிக்க வச்சு இந்த வெற்றில இல்லைங்க. இந்த காடியாக வெற்றில இருக்குது. இங்கே வந்து சில்லறை விலைக்கும் இருக்குது. அப்படியே மொத்த வியாபாரமும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாழை இலையம் வந்து இங்கே நிறைய வியாபாரம். பார்த்தீங்கன்னா நெகிழிப்பை, அதாவது பொலித்தீன் ஷாப்பிங் பேக் வந்து எல்லா இடம் தரேண்டிய கூட இப்போ வாழை இலையும் வந்து குள்ளாக்கள் வாங்குறதா அப்படியா இருக்கும். என்ன மாதிரி வெத்தில என்ன மாதிரி விலை ஏற்ற மாதிரி இருக்கும்? வெத்தில இப்போ ரகம் தம்பி 100 வெத்தில 650 ரூபா. ரைட்டு. இதே பழம் 140 ரூபா கிலோ. கப்பல் பழம் 250 ரூபா. காலி பழம் 200 ரூபா. அதை விட நீங்கள் இந்த பூசை பொருட்கள் வைக்கிறீங்க? ஆமாம். கோயில் சாமான், அவசர திரவியங்கள், சித்தப்பட்டு பொருட்கள், அந்திரடி சாமான், சவுண்டி சாமான், திருவிழா சாமான், உங்களுக்கு என்ன விருப்பமோ கோயில் சாமான் எல்லாம் தருவோம். எவ்வளோ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? 42 வருஷம். 18 வயதில் அது வாங்கினா இன்றைக்கு அகவ வயது. சரி அண்ணா. ஓகேண்ணா. கடை இந்த பேர் சுகி வெத்தில கடையா? சரி சரி சரி. ஓகே சரி. ஓகே. அது மாதிரி இங்கால கோயில பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் இல்லாமல் இருக்குது. அன்னையில் செவ்வாழை 500 ரூபா. செவ்வாழை வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வாங்கி சொல்லியிருக்கோம்.
செவ்வாழை எல்லாமே இருக்குது. இங்கே பூசை பொருட்கள் எல்லாமே. இங்கே வெற்றிக்கிழமை முடிய இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கடையில் இருக்குது. பழங்கள்ட விலை வரும் அப்படி கண்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அருந்தல் சொன்னாலும் இங்கே பிலாப்பழம் எல்லாமே இருக்குது. பிலாப்பழம் வந்து 2000 ரூபாண்ணே. ஓ இப்போ அந்த தட்டுப்பாடு தானே. பப்பாசி கிலோ 250 ரூபா. அன்னாசி கிலோ 500 ரூபா. அப்புறம் 200 ரூபா. கிலோ 100 ரூபா. கட்டு 100 ரூபா. 650 ரூபா. ரங்கி 40 ரூபா. ஓ துண்டுவால் 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா. கொய்யா கிலோ 400 ரூபா. இப்போ கொஞ்சம் சூடு. இப்போ இனி பங்குனிக்கு இப்போ வைகாசியோட தான் இப்போ இந்த பழங்கள் விலை உறவாக இருக்கு. 25 வருஷம். அப்படியே மரக்கறி சந்தை பழ சந்தை முடிஞ்ச வரை இங்கே சொன்ன உடுப்பு எங்கால இருக்கு. ஃபேன்சி ஐட்டங்கள், காப்புகள், ஸ்லைட் கிளிப்ஸுகள் என்னடா அந்த செட்டாக வர நெக்லஸ் போடு மாதிரி 700. ஓகே குண்டு சாமான்கள் இந்த தோடு எல்லாமே தனி செட்டாக அப்படியே இதுக்கு மாரி சின்ன கத்தியல் உஜாலா இங்கே எவ்வளோ இது 180 ரூபா. அப்படியே எல்லாமே இதில் வந்து இந்த கொடியாமல் சந்தைக்கு உடுப்பல் எல்லாமே. கொடியாம சந்தைன்னு சொன்னால இன்னொன்று இப்போ தேங்காய். இந்த தேங்காய் வந்து இங்கே மலிவாக பண்ணலாம். இது 70 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 70 ரூபா. அடுத்தது 100 ரூபா. இது 130. இது 140. வேணுமா தேங்காய் விலையில் ஏற்ற முறை கொஞ்சம் இறங்கிட்டு போட விலையான என்ன தேங்காய் தேங்காய் வரத்து கொடுங்க. அது முந்தி மேலே அந்த வருத்தம் வந்து அப்புறம் குறை விலை ஊர்னா இல்லை இப்போ குறைஞ்சிட்டேன்னு. சரி சரி. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேங்காய் மலிவு. அதில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு எல்லா சந்தைக்குமே இந்த கொடியாமத்தில் தான் போகிறது. அதில் இங்கே வந்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்ல மலிவாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் ஃபுல்லாகவே தேங்காய் தான். ஜஸ்னா பாலா பாலா நீங்கள் தேங்காய் யாரு எப்படி விலைகள் எப்படி தேங்காய் விலையில் எப்படி ஏற்ற மாதிரி தேங்காய் 100 110 ரூபா போகுது. யாழ்ப்பாணம் கொடியாமன் சாவச்சேரியில் இருந்தால் யாழ்ப்பாணம் போகிறது. சரி சரி ஓகே. நாங்கள் ஒரு 25 வரையும் தேங்காய் மட்டும். சரி ஓகே. அதை ஏற்றில இப்போ ஏற்றினா என்ன விலை போகுதுங்க இப்போ? நாங்கள் இப்போ மலிவு 100 120. எவ்வளோ நீங்கள் வியாபாரம் செய்றீங்க? நாங்கள் ஒரு 40 வரையும். 40 வருஷம். இங்கே என்ன எல்லா இடம் தேங்காய் போடுவோம் யாழ்ப்பாணத்துக்கு? இல்லை இடம் கொஞ்சம் குறைவு முந்தி எல்லா இடம் தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடமே